அதில் வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து 2 விஷயங்கள்ல வந்து பல குழப்பங்கள் வருது. திருமணம் வந்து இன்னைக்கு பல விஷயங்கள்ல வந்து பிரச்சனைகளா இருக்கு. இப்போ அப்படி வந்து பார்க்கும்பொழுது வந்து நம்ம ஒரு ஜாதக ரீதியா திருமணத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த களத்திரஸ்தானம், குடும்பஸ்தானம், பாக்யஸ்தானம், அதாவது 2, 7, 9 இது 3ஐயும் நம்ம பார்க்குறோம். 3ஐயும் பார்த்து அதில் வந்து அதாவது 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ 9ஆம் இடமோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோ இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய தசாபுத்திகளோ நமக்கு நடக்கும் பொழுது திருமணம் வந்து நமக்கு வாய்க்கிறது. இது மாதிரி திருமண சம்பந்தமான வாய்ப்புகள் இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை. நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆகும், ஆனால் இந்த மாதிரி டயத்தில் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க இப்போ 6 வருஷமாக அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ தான் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து திருமணத்தில் வந்து நமக்கு நடக்கிறது. ஏன்னா நமக்கு அப்போ தான் இந்த காலம் வருது. இதுக்கு இடையில வந்து குரு பார்வை இருக்குமாங்க, சனி பார்வை இருக்குமாங்க. ஆனாலும் வந்து அந்த குறிப்பிட்ட தசா புத்தியும் இந்த கோச்சாரமும் சேரும் பொழுது தான் அந்த பலன் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு வாழ்க்கையில் ஜோதிடம் வந்து எப்படி உதவும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஜோதிடத்தை நம்ம அணுகணும்னா ஜோதிடம் வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். எல்லாரும் ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.